அண்ணா வாமாரா. இந்த திலீப் பையன் பண்றது சரியில்லை, கேவலமா பண்றாங்க. குமரேசெல்லாம் ஒரு ஆளு, அவன் பக்கத்துல தூக்கி என்ன பேனர்ல போட்டு வைக்கிறான். வரான் பாரு, கேளு. இல்ல குமரேசலாம் ஒரு ஆளு, அவன் வயசுலாம் மாற வயசுன்னா அவன் போட்டோ பக்கத்துல போய் இவன் போட்டோ போடுறிய. அன்னைக்கு அப்படிதான் என் போட்டோ ரவுண்டா போட சொன்ன, கட்டமா போட்டு வச்சுக்கிறேன். லூசுத்தனமா பேசுற. ரவுண்டு போட்டா செத்தவன் தான் ரவுண்ட்ல போடுவான். என்னப்பா சொல்ற? என்னப்பா சொல்ற? இதுவே உனக்கு தெரியல. சாரி, நான் கடுப்பு ஏத்தாத. இன்னும் மேட்டர் அதை முதல்ல பேசுனேன். காசு கேட்டு 4 நாள் ஆகுதுண்ணே. டிசைன்லாம் முடிச்சிட்டானே 4வது நாள். அப்போ வந்து காசு தருவாரு. அப்புறமா நான் போனா போது டிசைன்காரன் காலில் ஊழ்ந்து அதுக்கப்புறம் ஒரு போட்டோ போட வச்சேன். சரி விடுமாறா. விடுமாறாவா? போன வாட்டி அந்த நாய் வந்து 500 ரூபாய் 250 ரூபா தான் கொடுத்துச்சு. உன் பிறந்த நான் வைக்கல. எதுக்கும் பிரோஜனம் இல்லை எனக்கு தெரியும். இருந்தாலும் சிங்கம் கலர் வச்சேன்ல, கட்டுக்கடங்க காலில் வச்சிட்டாரா ஒரு அப்படியே நீ காலை ஆயிடுவ. நீ கேவலமா எச்ச மாரி பண்ண வேணான்னு சொல்ல அவனை. எச்ச கிச்சலாம் அவனை பேச வேணாம் சொன்னேன். அவன் பாத்தியா வயசுக்கு மரியாதை கூடாம அவன் சொல்லி நிக்கிறான். அம்மா திலீப் என்ன பையில? அது ஒன்றும் இல்லை, சரக்கு தானே. சரி விடுமாறா. நம்ம தம்பி சின்ன பையன், நல்லது எது கெட்டதுன்னு தெரியாது, நம்ம தான் சொல்லணும். இதுக்கெல்லாம் போய் பெருசா எடுத்துனா எப்படியே. திலீப் பிரியாணி சாப்பிடலாம்ல? 65 பிரியாணி ஓகே? மாறா நீ பையா 3 பிரியாணி, தண்ணி, வாட்டர் பாட்டில். அது எங்க உட்காந்துக்கலாமா திலீப்? எங்க வேணா கொஞ்சம். சரி மாறா 2 பேரும் கை கொடுங்க. சாரா திலீப், இது தெரியாம அண்ணன் பேசிட்டேன், மன்னிச்சிரு. எங்க மாமா வாங்கிட்டு வர சொன்னாரு. மாமாவுதான் வெயிட் பண்ணிருங்க, போய் கொடுத்துட்டு வந்துடுறேன் மாமாட்ட. அதுக்கப்புறம் உட்காந்து நம்ம ஃப்ரீயா பிரியாணி சாப்பிடலாம். ஓகேவா? போயிடுறேன். அவன் சின்ன பையன் புதிய காமிச்ச பத்தியா? இதுக்குதான் எச்ச பத்தி காமிச்சிட்டான் பத்தியா? ஆனா அவன் பண்ணது இல்ல. சரக்கு எடுத்தோடனே நீ தொங்கி ஒரு டைலாக் பேசன பாரு. அவன் ஒரு எச்சனா நீ வந்து ஐயோ